இந்த பூமியில மனுஷங்களுக்கிடையே மட்டும் போர் நடந்தது கிடையாது. 1932ஆம் ஆண்டு ஒரு வித்தியாசமான இனத்தோட மனித இனம் மோதுனாங்க. மோதுனதோட விளைவுல மனிதர்கள் தோர்த்தும் போயிருக்காங்க. ஆக்சுவலா 1932ஆம் ஆண்டு முதல் உலகப் போர்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆஸ்திரேலியன் சோல்ஜர்ஸ் ஆஸ்திரேலியாவோட மண்ணுக்கு திரும்பி வரப்ப அவங்க கண்ணு முன்னாடி ஒரு புது எதிரி நின்னுகிட்டு இருந்தாங்க. அந்த எதிரி ஆஸ்திரேலியாவோட விளைநிலங்கள்ல ஊடுருவி விளைநிலங்கள் எல்லாத்தையுமே சேதம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதோட விளைவா ஆஸ்திரேலியால ஒரு மிகப்பெரிய பஞ்சம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் உருவாகி இருக்கு. இவங்களை எதிர்த்து போராடியே ஆகணுங்கிறதுக்காக பல சோல்ஜர்ஸ் அந்த எதிரியை எதிர்த்து போராட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா முடிவுல எதிரி ரொம்பவே வேகமா இருந்ததுனாலயும் அவங்கள ப்ரெடிக்ட் பண்ண முடியாததுனாலயும் ரொம்ப கூட்டமா சோசியலா ஒண்ணா இருந்ததுனாலயும் அவங்க கிட்ட ஆஸ்திரேலியன் ஆர்மி தோத்தும் போயிருக்காங்க. இதுல ஆச்சரியமே அவங்க மோதுனது வெறும் ஈமுக்கோழிகளோட தான். இந்த ஈமுக்கோழிகள்கிட்ட எந்த ஒரு வெப்பன் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா அது எல்லாமே சோசியலா ஸ்மார்ட்டா மூவ் பண்ண ஆரம்பிச்சிருக்குங்க. என்னதான் இந்த ஆர்மி கிட்ட வெப்பன்ஸ் எல்லாம் இருந்து தாக்கியிருந்தாலும் அதுங்களை ஒண்ணுமே பண்ண முடியாம கடைசியா இந்த போர்ல தோத்தும் போயிருக்காங்கிறது தாங்க ஆச்சரியமான விஷயமே. இந்த மாதிரியான ஒரு தனித்துவமான போர் பத்தி உங்களுக்கு தெரியுமா?